காலையிலே நாம் பார்த்ததான பகுதிக்கு நேராக கவனத்திருப்ப விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிக்கும்படி கேட்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அடுத்த வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுக்குடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த பகுதி, காலையில் நாம் தியானித்த பகுதி, இந்த நாம் வாசித்த இந்த பகுதி எல்லாம் இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்திலே பிரசங்கித்த ஓமான அல்லது ஓமே கதைகள் என்பதில் சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் பிரசங்கித்ததான வசனங்கள் எல்லாம் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். கடினமான சத்தியத்தை எளிமையான முறையில் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவர் பிரசங்கித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு அவன் இந்த பகுதியை எழுதும்போது மத்தேயு குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒரு ஆயக்காரன். அவன் கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்துருக்கிறான். என்ன நினைத்தாரோ ஆண்டவர், உட்கார்ந்துருக்கிற அவனை எழுது என் பின்னே வா என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுதி கொண்டிருந்தான், கணக்கு வழக்கு பார்த்து கொண்டிருந்தான். அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் கல்லாப்பெட்டி விட்டுட்டான். அதாவது ஆயக்காரன் வேலையை விட்டுட்டான், பணத்தை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆனால் பேனாவை மட்டும் விடலையான். அவனை குறித்து சொல்லும்போது எதை விடலையான்? எழுதுகோள், அந்த பேனாவை இவன் விடவில்லை. ஏன்னு சொன்னால் அந்த பேனாவோடு இயேசுவை பின்பற்றி வந்தவன். இயேசு மறைந்த பிறகு அவன் இந்த சுவிசேஷத்தை அவன் வைத்திருந்த பேனாவை கொண்டு அருமையாக எழுதியிருக்கிறான். அவன் இதுக்கு காரணம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் காரணம் இருக்கிறது, பிறகு நம்ம யோசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆண்டவருக்காக நல்ல வேலை செய்து தன்னுடைய பணியை ஆண்டவருக்கு நிறைவேற்றி அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். வேதத்திலே வாசிக்கிறோம், சரித்திரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசும்போது அங்கு நடைபெறக்கூடியதான சம்பவங்கள், அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், அந்த சூழ்நிலைகள், இவையெல்லாம் வைத்து ஆண்டவர் பிரசங்கித்தார் ஜனங்களை புரிந்து கொள்வதற்காக. பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் எல்லாம் பிரசங்கிப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் ஜனங்களுக்கு பாதி என்ன செய்யாது? புரியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் வேத சத்தியத்தை சொல்லுகிற முறைகள் அது அப்படி தான் இருக்கும். ஆகவே தான் நிறைய பேர் அவர்கள் பேசுகிறத பேச்சை கேட்பதற்கு அதிகம் போகவில்லை. எளிமையாய் பிரசங்கிக்கிற இடங்களிலே ஜனங்கள் என்ன செய்தாங்க? புரிந்து கொள்வதற்காக வேத சத்தியத்தை புரிந்து கொள்ள போனார்கள். அதிலே போகும்போது தான் யோவான் ஸ்நானகன் வேறு பெரிதாக ஆழமான சத்தியத்தெல்லாம் சொல்ல, மனம் திரும்புகள் பரலோராஜ்யம் என்ன செய்யுது? சிம்பிளாக பிரசங்கத்தான். வர்றவங்ககிட்ட பார்த்து சொன்னால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னான். எந்த பாவத்தில் விடுதலை பெறணும்னு சொன்னால் ஒவ்வொருக்கு டைப்பான பாவத்தைலாம் சொன்னான். இராணுவ வீரர் வந்தவொடனே அநியாயம் செய்யாதீங்க, ஆஃபீஸர்ஸ் வந்தபோது லஞ்சம் வாங்காதீங்க, ஜனங்கள் வரும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னால் நீங்கள் மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டுருங்க. மத போதகர் வரும்போது விரியன் பாம்பு குட்டிகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொன்னான். ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து இங்கே ஞானஸ்நானம் பெறுவதற்கு வந்தார்கள். நல்ல ஆழமான சத்தியங்களை அவன் சொன்னான் என்று பிரசங்கத்தில் பார்க்க முடியாது. ஒன்று அவன் சொன்னான், புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியம் சொன்னால் இயேசுவை பற்றி தான். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இந்த உலகத்தில் பிரசங்கித்த போது எளிமையான ஒன்றை எடுத்து பிரசங்கித்தார் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, சிறுவர்களும் என்ன செய்தாங்க? புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு. இப்படி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இயேசு பிரசங்கம் பண்ணுறான்னு சொன்னோடனே வீட்டில் சொன்னாங்களோ இல்லையோ புறப்பட்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பிள்ளைகள் இயேசு பிரசங்கிக்கிறார், மம்மி டேடிகிட்ட சொல்லலாம், இயேசு பிரசங்கிக்கிறார், நான் போகிறேன் அப்படின்னோடனே எங்களுக்கு தான் வர முடியல, நீ நானும் போ, கொஞ்சம் நேரம் ஆகிட்டா என்ன பண்ணுறது? பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. தனியாய் வந்த பிள்ளைகள்லாம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றோரோடு வந்த பிள்ளைகள் இருக்கிறான், தனியாய் வந்த பிள்ளைகள் இருக்கிறது. அதான் எப்படி அப்படின்னு சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு பையன் இடத்துல என்ன இருக்கிறது? 5 அப்போ 2 மீன் இருக்குது. ஒரு பையன்ட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்க பெற்றோர் எங்கே அப்படின்னா அவன் தனியாய் வந்திருக்கிறான். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்பதற்கு சிறுவர் கூட நினைச்சிருக்காங்க, தனியாய் வந்திருக்கிறார்கள். இயேசுனுடைய பிரசங்கங்கள் அவ்வளவு கருத்துன்றதாய் அல்லது ஆழமான சத்தியங்களை
எளிமையான முறையில் அவர் பிரசங்கித்தார். அவர் பயன்படுத்தின விதங்களெல்லாம் ஓமையை வைத்து தான் அவர் சொன்ன சம்பவங்கள், சூழ்நிலைகள், பொருட்கள் அப்படி வச்சு நல்ல சத்தியங்களை வெளிப்படுத்தி காட்டினார். அப்படி சொல்லும்போது அநேக பகுதி சொல்லும்போது மத்திய நிறைய பகுதியை எழுதியிருக்கிறான். அதில் இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறார், அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அந்த அடிக்கப்பட போகிற அந்த காலகட்டத்தில் சீசர்கள் அவரோடு பேசிக்கொண்டிருக்காரு. ஆண்டவரே, நீ சீக்கிரம் சிலுவையில் மறித்து பரமேறுவீன்லாம் சொல்லுகிறீர், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொல்லுகிறீர், மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு பயக்க மாட்டாதான். அவங்க ரொம்ப சப்ஜெக்ட் என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கப்படுவது, சிலுவை அடிக்கப்படுவதெல்லாம் மைண்டில் வரல, மறுபடியும் என்ன செய்வேன், வருவேன்னு சொல்லின்னு சொன்னேன். அப்படி வருவதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்லி. அதான் அவர் சொல்லும்போது, மனுஷகுமார் வரும் நாளையாவது நீங்கள் என்ன செய்ய அறியாது இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும். காலையில் பார்த்த உதாரணம் விழித்திருப்பது, அதாவது ஆயத்தமாக இருப்பது குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயம் வேண்டவதாக. அதில் நம்முடைய மறைவான அனுபவங்கள் குறித்து நான் சொன்னேன். மறைவான அனுபவங்கள் எப்போதுமே வெளிப்பிரகாரமான தோற்றம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வெளிப்பிரகாரமாய் தெரிவதற்குரிய காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் வெளிப்பிரகாரம் என்பதை வைத்து நம் உள்ளான அடிப்படையிலே, உள் மனிதனிலே, மறைவான அனுபவங்களிலே கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய வேண்டும், நாம் நிலை பெற்று வளர்ந்திருக்க வேண்டும். அவைகள் தான் கிறிஸ்துவோடு கூட செல்வதற்கு நமக்கு அது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அதே பகுதியை சொல்லிக்கொண்டு வரும்போது விழித்திருங்கள் என்று சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், மறைவான அனுபவங்கள் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் சொல்லும் போது தாளந்து என்றுதான ஒன்றை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அப்போ அவருடைய வருகை குறித்து அவர் சொல்ல போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சொல்றார். வருகை குறித்து இந்நாட்களிலே நிறைய இடங்களில் பேசப்படுவது மறைக்கப்பட்டே போய்விட்டார். இயேசு கிறிஸ்து வருவாரா மாட்டாராங்கிற பெரிய சந்தேகமே இந்த உலகத்தில் நினைச்சிட்டு உலகத்தில் வந்துட்டு நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து வருவார்ன்ற நம்பிக்கையே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ஆமாம், செய்யாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன் இப்படி சொன்னால், இயேசு கிறிஸ்து யார் சொன்னாங்களோ சொல்லலையோ, சொன்னது யார்? இயேசுவே சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயக்க மாட்டவதாக இயேசுவே சொல்லியிருக்கிறார். வேதாகமத்தில் சொல்லும்போது சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிறப்பை விட அவருடைய 2வது வருகை தான், அல்லது முதல் வருகையை விட, முதல் வருகைன்னு சொன்னால் மாம்ச அவதாரம், இதை விட 2ஆம் வருகை குறித்து அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் வீதம், மொத்த வசனத்தை எடுத்து அதை வச்சு பார்த்தோம்னா 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் வீதம் வருகை குறித்து தான் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே 2ஆம் வருகை கட்டாயம் உண்டு என்பதை நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்யணும், திடமாய் விசுவாசத்தில் நம்பி இருக்க வேண்டும். ஆமாம், அந்த நம்பிக்கை ஒரு நாள் உருகுலைந்து போகக்கூடாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னைக்கு வாரான்னு என்ன செய்யாது தெரியாது. அதான் வரவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார். இந்த வருகை குறித்து நிறைய பேர்லாம் சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்துட்டார். சில சில சபைகள் என்ன செய்வாங்க, துருபதேசத்தின் சபைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படிமா. இப்போது 1000 வருட அரசாட்சி என்ன செய்கிறது, நடக்கிறது என்பாங்க. வேடிக்கையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில் சிறு பிள்ளை பாம்பு புத்துக்கள் என்ன செய்யுமா, கையை விடும், தீங்கு செய்வார் இல்லை. சிங்கமும் மாடும் எப்படி இருக்குமா, ஒன்றாய் மேயும். கரடி மற்ற மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் எல்லாம் ஒன்றாகவே என்ன செய்யும், இருக்கும். கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக. தீங்கு செய்வார் இல்லை, பாவம் செய்வார் இல்லை. அந்த 1000 வருட அரசாட்சி என்பது ஏதேனிலே முதல்ல இருந்த அனுபவத்தை போல் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் இப்போது 1000 வருஷ அரசாட்சி நடக்குதுன்னு சொல்ல, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்லாம் நிறைய பிரசங்கள்லாம் உண்டு. இயேசு கிறிஸ்து வருகை டேட் குறித்த எத்தனையோ பேர் உண்டு. டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, இந்தந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது எவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ எல்லாருமே தோற்று போனாங்க. ஒன்று ஆண்டர் விட்டு போயிட்டா, அவர்கள் ஏமாற்றப்பட்டு போனார்கள், அவங்கள நம்பி போனவங்க ஏமாந்துட்டாங்க, இதெல்லாம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது வருகை குறித்து சொல்ல போது நேரமும் காலமும் எதுவுமே சொல்லவே இல்லை. பிதாவின் சித்தம் என்றைக்கு அவர் சொல்கிறாரோ அன்றைக்கு என்ன செய்யும், அவர் ஒருவதான் அறிந்திருக்கிறான்னு சொன்னார். அதுவரை அவர் கொடுத்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கணும், விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும் எல்லாம் சொல்லும் போது
அந்த பகுதியில் இன்னொன்று பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வருகைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் மறைவான அனுபவங்கள் மாத்திரமல்ல, மறைவான அனுபவங்களை வைத்து சும்மா வீட்டில் உட்கார்ந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த கிருபைகள் தாளந்துகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பகுதியை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து ஆஸ்திகளை அவர் வசமாய் நினைதான். ஒரு மனிதன், ஆண்டு உதாரணப்படுத்துகிறார், ஒரு மனிதன் தூர தேசம் போகிறார். போயிட்டு திரும்பி என்ன செய்வார்? வருவார். போகிற வழியில் போவதற்கு முன்பு எல்லா வேலைக்காரரை கூப்பிட்டு அவனுடைய திறமைக்கு தக்கதாக, வேதம் சொல்லுது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவர் தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னொரு விதத்தை சொல்லும் என்று சொன்னால், அவருடைய வருகை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொன்னாலும் அவருடைய வருகைக்கு முன்பதாக நமக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். எல்லாம் நடப்பது உண்மை. இவையெல்லாம் எதற்கு என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், இந்த அபிஷேகத்தை வைத்து தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த திறமைகள், இதை பயன்படுத்தி தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டவர் எல்லாருக்கும் திறமை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்காகிலும் எனக்கு திறமையே இல்லை என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொருக்கும் விதவிதமான திறமை. அதான் இங்கே சொல்லப்படுகிறதுக்கு, எல்லாருக்குமே 5 தாளந்து கொடுக்கல. எல்லாருக்கும் 5 தாளந்து கொடுத்தாரா? இல்லை. ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்தார், இன்னொருவனுக்கு என்ன கொடுத்தாரா? 2 தாளந்து கொடுத்தார், இன்னொருவனுக்கு 1 தாளந்து தான் கொடுத்தார். அவர் திறமைக்கு தக்கதை. அப்படின்னு சொன்னால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் நல்லா பாடுவாங்க, எல்லாரும் பாட மாட்டாங்க. சிலர் நல்லா பாடுவாங்க, அவங்க பாடலை நம்ம உட்காந்து என்ன செய்யலாம், கேட்கலாம். சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுற ஆட்களோடு கூட நாம் உட்காந்து என்ன செய்ய முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஜெபிப்பதற்கு திறமை, அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவங்க பாட்டு நிற்பாங்க, முழங்கால் நிற்பாங்க, அல்லது உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நமக்கு வேறு ஒன்று இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுத்துருக்காரு. சில பேசுனாங்கன்னா அப்படி அந்த ஆள் மடங்கிடுவான். அது அந்த திறமைகளை கத்தணிச்சிருக்காரு கொடுத்து. பொய் சொன்னால் கூட அப்படி நம்பிடுவான். அந்த அளவுக்கு இவனுக்கு என்ன செய்யும், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல திறமை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த திறமைகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகைக்கு முன்பதாக, அந்த உலகத்தில் நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை வைத்து கிறிஸ்துவுக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இன்னொரு விதத்தை சொல்லும் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாளந்து ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாளந்து அவர் கொடுக்கிறார்னு சொன்னால், தாளந்து கர்த்தருடையது. தாளந்து யாருடையது? இதாக இருக்கீங்களா? தாளந்து கர்த்தருடையது, நம்முடையது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் போது தாளந்தோடு பிறக்கவில்லை. காலங்கள் அப்படி வளரும் போது நாம் எந்த விதத்திலே ஆர்வம் செலுத்தி எந்த விதத்தில் வளர்கிறோமோ அந்த அந்த காரியத்திலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஊக்குவித்து அதுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து பயன்படுத்தும்படியான காரியத்தை செய்கிறார். தாளந்து கொடுப்பது கர்த்தருடைய வேலை. அவர் ஒன்றுமில்லாத நமக்கு அவர் கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்து திறமைகளை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை சாலமோன் சொல்லுகிறார், அவர் தனக்கு தேவையான ஒரு நபர், ஒருவன் நல்லவன் அல்லது ஒருவன் அவனை தேவன் விரும்புகிறார், அவர் மீது அவன் நம்பிக்கை வைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தி எல்லாவற்றையும் கொடுத்து செய்கிறாராம், பயன்படுத்துகிறார். சிலருக்கு அதை கொடுப்பதில்லை என்று சொல்லி சாலமோன் பிரசங்கிலே என்ன செய்கிறான்? எழுதுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கு தேவன் தாளந்து கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவர் ராஜ்யத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். சரி, தாளந்து கர்த்தருடையது. இது நம்முடைய இதில் சொல்வதற்கு இல்லை. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நிறைய உதாரணப்படுத்தி கொண்டு போகலாம். ஒரு முறை எலிசாபெத்தில் ஆட்கள் போனாங்க. போய் சொன்னாங்க, கேயாசி மறைத்து போய்விட்டான், அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்குது, தங்களுடைய கூடாரம் நிரம்பி வழிகிறது, தங்குவதற்கு இடம் இல்லை. அப்போ சொன்னாங்க எலிசாபெட்ட போய், ஐயா நாங்கள் தங்குவதற்குள்ள இடம் இல்லை. இந்த தீர்க்கதரிசன பள்ளியிலே அநேக மாணவர் நெஞ்சிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, நிறைய கூட்டம் பெருகிட்டு. ஆகவே தங்குவதற்குள்ள வசதியை செய்ய வேண்டும். சொன்னவொடனே என்ன செய்யலான் இருக்கிறீங்க? நாங்கள் காட்டுக்கு போய் அல்லது அந்த அந்த பக்கம் போய் நாங்கள் மரங்களெல்லாம் வெட்டி கொண்டு வந்து நாங்கள் ஷெட்டு போட்டுக்கிறோம். சரி, அப்போ சொன்னாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும் போது கூடாரி என்னது என்ன செய்யுது?
கலண்டு இந்த கம்பை விட்டு கலண்டு ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. அவன் கத்துறான், ஐயோ கோடாரி போச்சேன்னு கத்துறான். நமக்கு தெரிந்தது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அவன் சொல்லுகிறான், இந்த கோடாரி தானே, சரி வாங்கி தானே போயிடுச்சு, ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டு போயிட்டு போகுது, இன்னொரு கோடாரி வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் அப்படி சொல்ல இல்லை. அந்த கோடாரி கட்டாயம் வேண்டும். ஏன்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதான்? இரவலாய் வாங்கப்பட்டது. அது எனக்கு உரியது அல்ல, நான் வேலை செய்வதற்கு கொடுக்கப்பட்டதை தவிர அது எனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கில்லை. எனக்கு கொடுத்த ஒருவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். கொடுத்த ஒருவர் நான் கொடுத்ததை எனக்கு திரும்ப கொடு என்று செய்வார், கேட்பார். ஆகவே வேலை செய்வதற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே நான் வேலை செய்துவிட்டு அதனால நான் பலன் அடையலாம், என்னுடைய தீர்க்கதரிசன பள்ளி பலன் அடையலாம், என்னுடைய எஜமான் பலன் அடையலாம். ஆனால் கொடுக்க வேண்டியது உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறார், கட்டாயம் நான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதைத்தான் வேணும் அப்படின்றான். அதை தான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அந்த கோடாரியை எடுத்து கொடுத்து விட்டார்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அந்த உடனே ஒன்று சொல்கிறேன், அது இரவலாய் வாங்கப்பட்டது. நமக்கு தேவன் கொடுத்த தாழ்ந்து திறமையெல்லாம் எப்படி தான் கொடுத்துருக்காரு? இரவலாய் கொடுத்துருக்கிறார். வாடகை கொடுத்த மாதிரி அல்லது பயன்படுத்த கொடுத்த மாதிரி அவர் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு நாம் எல்லாம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்கலாக ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாம மகிமைக்காக தேவன் கொடுத்த தாழ்ந்துகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்னொரு விதத்தை சொல்ல சொன்னால், ஆண்டவர் அந்த எஜமான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கொடுக்கும்போது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார், பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்பா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு. வீட்டில் சும்மா இருந்தேன், அல்ல சும்மானா பணம் இல்லாமல் திறமை இல்லாமல் சும்மா இருந்தவர்கள் அவருக்கு எல்லாம் கொடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்தமான திறமைகள், தாழ்ந்து வரங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து அதை பயன்படுத்த முடியாத நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நாம் ஒரு நாள் செய்யக்கூடாது, தவற விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நமக்குள் என்ன இருக்கு என்பதை இன்னொருவருக்கு தெரியாது, ஆனால் நமக்கு கட்டாயம் என்ன செய்யும்? தெரியும். அங்கே யுத்த காலத்தில் இருக்கிறார்கள். கோலியாத் சவால் விடுகிறான். 40 நாட்கள் 39 நாள் சவால் விட்டுட்டான். 40 நாள் சவால் விடும்போது யார் நிற்கிறான்? தாவீது இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பார்க்குறான், இப்படி எவ்வளோ நாள் நிற்கிறீங்க? 40 நாள் நிற்கிறான். 40 நாள் இந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காம அவன் கேட்குறான். இந்த எல்லைக்கு வந்த உடனே அவன் சொல்லுகிறான், ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, ரெண்டையும் வீழ்த்துவதற்கு தேவன் கிருபை செய்தார்னு சொன்னால் இந்த பெலிஸ்தீனை வீழ்த்துவதற்கு கட்டாயம் என்ன செய்வார்? இது எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எல்லையில கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆத்துமாதாய பணியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை பற்றி அறிவிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, சில வேளைகளை ஜெபிப்பதற்கு சுகவீனத்திற்காக ஜெபிப்பதற்குரியதாக இருந்தாலும் சரி, பிசாசுகளை துரத்தக்கூடியதான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுப்பார். நாம் தேவன் நமக்கு கொடுத்ததானே அந்த தாளந்தை வைத்து அதை பயன்படுத்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதை செயல்படுத்த வேண்டும். ஆமாம், அது வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்கூடிய அளவிற்கு தேவன் மாற்றுவார். சில வேளைகளே நாமே வாய்ப்புகள் தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு, ஆமாம், அந்த வாய்ப்புகளை நாம் விட்டுவிடக்கூடாது. எல்லாருக்கும் எப்போதுமே வாய்ப்பு கிடைக்கும் என்று செய்ய முடியாது. நான் உட்கார்ந்து யோசிக்கணும், எனக்கு அது தேடி வரும்னு யோசிக்கக்கூடாது. சில வேளை நாமே வாய்ப்புகளை தேடி என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். சில வேளைகளிலே வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுக்குற வாய்ப்பு அவர் கொடுத்த இந்த தாழ்ந்து வச்சுக்க. பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யலாம்? அவங்க யோசிக்கிறாங்க, பெற்றுக்கொண்ட என்ன செய்யலாம்? அதில் ஒருத்தர் என்ன செய்தான்? 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அவன் என்ன செய்ய வியாபாரம் பண்ணுகிறான். அவன் என்ன செய்யறான்? 16ஆம் வசனம் சொல்லுவான், 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி பார்த்தான். நமக்கு என்னதான் செய்ய தெரியும்? வியாபாரம் பண்ண தெரியும். ஒரு வேலையில் இருக்கிறவன் இன்னொரு வேலைக்கு என்ன செய்யக்கூடாது? போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சில வேலைகளில் சில தொழில் மாற்றுவாங்க. தொழில் மாற்றும் போது என்ன ஆயிரும்? பிரச்சனையாயிரும். எதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதோ அதை நம்ம செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு இன்னொன்று என்ன செய்யக்கூடாது? போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இவனுக்கு தெரிஞ்சது வியாபாரம் தான். சரி, வியாபாரம் நமக்கு தெரியும், கொஞ்சம் வியாபாரம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை முதலீடு செய்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு வியாபாரம் தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு கொடுத்த திறமையும் அதுதான். அவன் செயல்படுகிறான், சம்பாதிக்கிறான். வியாபாரம் பண்ணான்னு சொன்னோடனே பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், அவன் 5 தாளந்தை சம்பாதித்தான். உடனே நம்ம சொல்கிறோம் 5 தாளந்தை நிச்சயதான். எஜமான் போயிட்டாரு, என்னைக்கு வரவர் நமக்கு தெரியாது.
எஜமான் போயிட்டாரு, என்னைக்கு வராரோ தெரியாது. ஆனால் ஒரு நாள் என்ன செய்தார், அவர் வந்துட்டார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே அல்லது எஜமானனே, எனக்கு 5 கொடுத்தீர், 5 வைத்து நான் 5 சம்பாதித்து விட்டேன். போட்ட முதலீடு 5 போட்ட உடனே 5 உடனே கிடச்சோன்னு நினைக்கிறீங்களா? வியாபாரத்தில் பணத்தை செலவு பண்ணக்கும் முதலீடு பண்ணுறோம், போட்ட உடனே மறு மாதமே போட்ட தொகை அப்படி கிடச்சோன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ரொம்ப வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி சொல்லுங்கள். நம்ம இந்த பக்கம் அப்படி போனீங்கன்னா ஒரு செலக்ட்னு ஒரு பேக்கரி ஒன்று, அவர் நம்ம தெரிஞ்சவர் தான். சரி, அவர் ஆரம்பித்து 6-7 மாதம் சும்மாவே இருந்தார். கடை சூப்பராக போட்டார். அங்கே வேலைக்கு ஆள் இருந்தாங்க, பொருட்கள் இருக்கும், சில பொருட்கள் கெட்டு போனாலும் தூக்கி போட்டுருவாங்க, பொருட்கள் இருக்கும். அவர் இருப்பார், யாராவது 1-2 பேர் அப்படி வருவாங்க போவாங்க. அந்த இடத்துல ஏறக்குறைய ஒரு 6 மாதம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் பார்த்துட்டு இந்த இடத்த கொண்டு வச்சுருக்காரு, நல்ல இடம் தான், எப்படி இப்படி யோசிச்சுட்டு நான் போவேன் வருவேன், பார்த்துருக்கேன். நானும் போய் டீ குடிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் இருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசுனேன். அவர் சொன்னார், ஏறக்குறைய 10 மாதங்கள் அவ்வளோ ஒன்றும் பிஸ்னஸ்லாம் கிடையாது, நல்லா இல்லை, போட்ட முதலீடு ஏறக்குறைய 15 லட்சம் ரூபாய் இதில் முதலீடு பண்ணிட்டேன், கிடைக்கல, லாபம் கிடைக்கல, அப்படி எல்லாம் போச்சு. ஏறக்குறைய அடுத்த 5 லட்சம் நினச்சிக்கிட்டு லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் பிறகு தான் நினச்சிது அந்த காரியங்கள் செயல்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இழந்து போனதை முதல்ல பெற்றுக்கொண்டோம். பிறகு முதலீடு பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிதோம் வாங்கணும். வியாபாரம் பெருக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம்லாம் சொல்ல மாட்டாங்க, கிடைச்சதா இல்லையான்னு பூர்ணமாக சொல்லலை. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது வளருது. பொதுவாக என்ன இருந்தாலும் உடனே நமக்கு என்ன செய்யாது, உடனே மனதில் வைத்துக் கொள்வோம், நமக்கு திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆத்மா பார்த்தவொடனே வாங்கன்னு சொன்னோன்னு வந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? நாம் அப்படியே வந்தோம். நம்மளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் போராடினாங்க. வீட்டில் பிள்ளைகள் ஆவிக்குரிய வீடுகள் அல்லது விசுவாச குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்க ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்திருக்கிறோம், வெளி இடத்துல இருக்கிறோம், ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கிறோம். நம்ம வந்து ஒருத்தர் சுவிசேஷம் சொல்கிறாரு, கூப்பிட்டு ஒன்று வந்துட்டோமா, நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க, இவரை கட்டாயம் என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணுவாங்க, பல கோணங்களில் மூவ் பண்ணுவாங்க. அதற்கென்று எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் ஏறக்குறைய 1 வருஷம் என்ன செய்யும் ஆகும். அந்த ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு அவங்க 1 வருஷம் வேலை செய்த ஆட்கள்லாம் உண்டு. சிலர் ஒரே நாளில் வந்துடுவாங்க, அது வேறு பக்கம். சில 1 மாதத்தில் வருவாங்க, சில 1 வருஷம் ஆனால் வர மாட்டாங்க. அப்படி கடைசியில் ஒரு காரணம் வரும், கத்துது ஒரு வலை போட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. எப்போதுமே தாழ்ந்து பயன்படுத்தினாலும் எதை பயன்படுத்தினாலும் ஒரு கடின உழைப்பு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதான். ஆகவே தேவன் தாழ்ந்து கொடுத்துட்டார், போட்டவண்ண வந்துடும், வலையை போட்டவண்ண பிடிப்பது போல போட்டவண்ண வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் அதற்கென்று எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ ஆண்டவர் நமக்கு தாழ்ந்து கொடுத்துருக்கா, திறமை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதை பயன்படுத்தக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். பயன்படுத்தும் போது கடினமான சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும், போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய நோக்கம் எப்படியாகிலும் என் எஜமானனுக்கு லாபகரமான ஒன்றை கொடுக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 5 தாழ்ந்து சம்பாதிக்க அவன் எவ்வளோ பாடுபட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் எஜமான் வந்துட்டார், அவன் சொன்னான் 5, 2 கொடுத்தவன் 2ஐயும் கொண்டு வரான். ஆக 2 பேரும் பாடுபட்டார்கள், பிரயாசப்பட்டார்கள், பலனை கொண்டு வந்து எஜமான் கையில் கொடுத்தாங்க. எஜமான் வந்த உடனே வந்துட்டார். உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம், எஜமான் நினைச்சாரா, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்துல கணக்கு கேட்டான். எஜமான் திரும்பி வந்து என்ன செய்தானா, கணக்கு கேட்டான். எஜமான் சொன்னாலே கட்டாயம் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். எஜமான் சொன்னாலே கட்டாயம் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அல்லது என்னென்ன செய்தோன்னுங்கிறது கேட்பார். எஜமான் சொன்னால் அவர் என்னன்னாலும் கேள்வி கேட்பார். அவருக்கு பதில் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நானும் சொல்ல வேண்டும். அப்படின்னா நாம் எஜமானுக்கு, நம்மளோட ரட்சகனுக்கு கீழே இருக்கிறோம். அவர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார், தாழ்ந்து கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் சும்மா என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒன்று பயன்படுத்த வேண்டும். அவர் நாள் வந்தார்னு சொன்னால் கணக்கு. அதான் அவர் சொல்லும்போது, ஏதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், வந்து என்ன செய்ய வராராம், எங்கெல்லாம் எல்லாரும் சேர்த்துக்கொண்டு எல்லாம் கூட நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்ல, ஏதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு செய்த கிரியைகளுக்கு தக்க அவனவன் பிரயாசப்பட்ட
அந்த கிரியைகளுக்கு தக்க, வேலைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கு நான் என்ன செய்கிறேன்? அவர் வரும்போதே கணக்கு கேட்டு பலன் கொடுப்பதற்கு தான் வருகிறார் என்பதை சொல்ல வருது. நம்மை சேர்த்துக்கொள்வது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சேர்த்துக்கொண்ட நபர் அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார், கட்டாயம் கேட்பார் அவர். ஆமாம். அப்போ தாளந்துகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். எந்த விதத்தில் பயன்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அடுத்த ஒருத்தர் தான் அவன் என்ன பண்ணான்னா, ஒரு தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை என்ன செய்தானா? தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை என்ன செய்தானா? ரொம்ப க்ளீனாக இருந்துக்கு. நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சாங்கிறத விட அவன் பணத்தையா வேறு பணத்தையாங்கிறது இல்லை, எஜமானுடைய பணத்தை என்ன செய்தான். அப்போ எஜமான் கொடுத்த தாளந்தை அவன் என்ன செய்தானா? அவன் புதைத்து போட்டான். 2 பேர் பயன்படுத்தினா, ஒருத்தர் புதைத்து போட்டான். அவனுக்கு என்னது? அவர் வந்தானா அவருக்கு காசை கொடுத்துட்டு போயிடுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதை வாசிக்கும் போது சரி பரவாயில்ல, அவன் ஒன்றாவது கொடுத்துட்டானே, கொடுத்தது நஷ்டப்படாமல் கொடுத்துட்டானே. ஆண்டவருக்கு நஷ்டப்படுவதை குறித்து அவர் கவலைப்படுகிற ஆண்டவர் அல்ல. ஆமாம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நாம் உழைக்காமல் அல்லது அதை வைத்து நாம் பயன்படுத்தாமல் சும்மா இருப்பதை தான் நம்முடைய தேவன் விரும்புவதில்லை. ஆமாம். பின்னால் வரும்போது நல்ல உழைத்தவனுக்கு அவர் சொல்கிறார், உண்மையின் நேர்மையில் ஊழியக்காரனே, 5 பட்டணம் நான் சம்பாதிச்சேன்னு சொன்னோடனே எஜமான் சந்தோஷம் என்ன செய் பிரவேசினார். 2 தாளந்தை சம்பாதிச்சவன் சொல்கிறான், அவனுக்கும் அதே வார்த்தை தான் சொல்கிறாரு, உத்தமும் நேர்மையுள்ள ஊழியக்காரனே, எஜமான் சந்தோஷம் என்ன செய். அவரை பொறுத்த மட்டும் இல்லை, விகிதம் கொடுத்த தாளந்தனுடைய அளவு, தாளந்தனுடைய வித்தியாசங்கள் எல்லாம் நமக்கு தான் தெரியும். ஆனால் அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒன்று தான். ஆமாம். எல்லாமே அவருக்கு ஒன்று தான். கர்த்தருக்கு பயன்படுவதாக. அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு ஏற்ற கணக்கு தான் கொடுக்க வேண்டும். 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டாரு, 1000க்கு கணக்கு பாரு தவிர 1001 ரூபாய்க்கு கணக்கு செய்ய மாட்டார். அவர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு பயன்படுவதாக. 100 ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு தான் கணக்கு பாரு தவிர அந்த 100 ரூபாய்க்கு என்ன செய்ய மாட்டார், 101க்கு அவர் கேட்பதில்லை. கர்த்தருக்கு பயன்படுவதாக. 100 ரூபாய் கொடுத்தாரு, நம்ம செலவு பண்ணோம், ஆண்டவர் போகிறோம், ஆண்டவரே நான் செலவு பண்ணேன், நான் ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்யா, சரி நான் 20 ரூபாய்க்கு இந்த பொருட்கள் வாங்கினேன், உங்களுடைய ராஜ்ய மகிமைக்காக வாங்கணும்னு சொல்லி இந்த பொருட்கள் வாங்கினேன், இந்த காரியத்தெல்லாம் செய்தால் நல்லா இருக்கும்னு வாங்கினேன், சரி இப்போ இந்த காரியத்தை வைத்து இதெல்லாம் செய்தேன், நான் ஒரு 75 ரூபா செலவு பண்ணேன், என்னுடைய காரியத்துக்கு 5 ரூபாய் எடுத்தேன், சாப்பிட்டது 20 ரூபா அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவரை பற்றி என்ன செய்ய வேண்டாரு? கவலை. நீ சாப்பிட்டதை விட்டுரு, உனக்கு இன்னும் பொருட்கள் வாங்கினியா, பொருட்களை விட்டுரு, மீதி 75 என்ன பண்ண அடுத்த கணக்கு கேட்பார். 75 இப்படி நான் மகிமைக்காய் பயன்படுத்துகிறேன், இன்னொரு 75 சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாரே தவிர ஒரு நாள் புறம்பே என்ன செய்ய மாட்டார். அவருக்கு தேவை நாம் ஒரு நாளும் பெற்றுக்கொண்டதான தாளந்துகள், திறமைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மேன்மை எல்லாம் தேவன் கொடுத்தவைகளை நாம் புதைத்து வைத்து விட சும்மா இருக்க தேவன் ஒரு நாள் விரும்புவது இல்லை. ஆமாம். இதாக இருக்கீங்களா? அதை எந்த வகையால் பயன்படுத்த வேண்டும், எப்படியாலும் 2 பேர் ஆசீர்வாதம் பெறுவதற்குரிய அதை மாற்றணும். நாம் பயன்படுத்த தான் அந்த தாளத்துடைய மகிமையும் அது பெரிதாகி கொண்டே வரும். ஆமாம். கர்த்தருக்கு பயன்படுவதாக. இவன் புதைச்சி வச்சுட்டு அவர்கிட்டே சொல்கிறான், நீ விதைக்காத இடத்துல என்ன செய்கிறவர், விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர். அவன் சொல்கிறான், தாளத்தை வாங்கினவன் நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ள மனுஷன். அவர்கிட்ட சொல்கிறான், நீ விதைக்காத இடத்துல என்ன செய்கிறவர். அப்போ உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் சொல்கிறான், விதைக்காத இடத்துல அப்படின்னா விதை யாருடையது? விதை எஜமானுடையது. விதை யாருடையது? ஒரு பண்ணையார் இருக்கிறாரு, வேலை செய்கிற ஒரு 20 குடும்பம் 30 குடும்பம் இருக்கும், அங்கே குடிசையில் இருப்பாங்க. பண்ணையார் வீடு பெருசாக இருக்கும். பண்ணையார் வேலை செய்ய மாட்டார். பண்ணையார் என்ன செய்ய மாட்டார்? வேலை செய்ய மாட்டார். அவர் நல்ல காரில் வந்து இறங்குவார், புல்லட்டில் வந்து இறங்குவார், அல்லது நல்ல வசதியோடு வந்து இறங்குவார். அந்த இருக்கிற 50 குடும்பங்களும் இவரை வந்து பார்ப்பாங்க, ஐயா என்ன அந்த குடோனில் என்ன இருக்குது, விதை இருக்குது, என்ன நெல் எல்லாம் இருக்குது, கொண்டு போய் விதைச்சி இந்த 50 ஏக்கர் அல்லது 100 ஏக்கருக்கு என்ன செய்யுங்க, விதைச்சிருங்க, விதைச்சி அறுவடை செய்யணும், விதைச்சிருங்க அப்படின்னாரு. விதை எஜமானுடையது, பண்ணையாருடையது. அவர் போய் விதைக்க மாட்டார். விதைப்பது யார் தான்? வேலைக்காரங்க தான். அதை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும், விதைக்கணும். தெளிப்பது, உரம் தெளிக்கிறோம், தண்ணீர் தெளிக்கிறோம், எதை தெளிக்கிறோம், அது யாருடைய வேலை தான்? எஜமானுடைய வேலை ஒன்றும் பார்க்கறது தான். ஆனால் அறுவடை செய்யும்போது அவர் வந்து நிற்பார். அது அறுவடை காலத்தில் விளைச்சி இருக்கும்போது வயல் வழியாக அப்படி நடந்து போவார். நாம் நினைக்கலாம், உழைச்சது நாங்கள், விதைச்சது நாங்கள் எல்லாம். அவர் ஏன் இப்படி போகிறாருன்னா, விதை அவருடையது தான். விதை யாருடையது? அவர் கொடுக்கலைன்னா இன்றைக்கி நிலைமை தரிசு நிலமாக தான் கிடந்திருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். நமக்கும் வேலை இல்லை, அறுவடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லோரும் பட்டினியாக தான் கிடக்கணும்.
ஆனால் விதை அவருடையது, அவர் தான் அதுக்கு உரிமையாளர். தண்ணீர் அவருடைய தோட்டத்தில் அவர் வைத்திருக்கதானே ஒன்று அவருடையது. நாம் அதை பயன்படுத்துவதற்கு தான் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரே தவிர அதை என்னுடையது சொல்வதற்கு என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் சொன்னான், எப்பா நீ விதைக்காத. அவன் சொன்னார், என்னை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுது இல்லையா, நான் எஜமா, நான் போய் உன்ன மாதிரி வேலை செய்ய இருப்பதற்குரியவன் அல்ல, உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கிறேன், வேலை செய்வதற்கு தான் வைத்திருக்கிறேன். நீ வந்து ஏன் நினைச்சுக்கிறேன், நீ விதைக்காத இடத்துல நிற்கிறோம்னா நான் விதைக்க மாட்டேன், நான் விதைப்பதில்லை, ஆனால் அறுவடை செய்வதற்கு நான் நிற்பேன். அறுவடை செய்வதற்கு என்ன செய்வேன்? அறுவடை செய்த உடனே எல்லாம் எங்கே தான் வரும்? என்னுடைய குடோனுக்கு தான் வரும், என்னுடைய களஞ்சியத்துக்கு தான் வரும். ஆனால் உங்களுக்கு தேவை என்னன்னா, எவ்வளோ உழைத்தீர்களோ அதுக்கேற்ற பலன் கட்டாயம் உண்டு. எவ்வளோ உழைத்தீர்களோ அதுக்கேற்ற பலன். இன்றைக்கி 100 ஏக்கர் விளைவிச்சோம், ஒரு 10,000 மூடை கிடச்சிருக்கு அப்படின்னா 50 குடும்பங்களுக்கும் எத்தனை குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த அறுவடை வரும் வரைக்கும் உங்களுக்கு என்ன அரிசி தேவை என்பதை அறிந்து ஆளுக்கு 10 மூடை வச்சுக்க. கத்திற்கு பயன் பண்ணாது. 500 மூடை போனாலும் பரவாயில்ல, 1000 மூடை போனாலும் பரவாயில்ல, அவர் கொடுப்பார். அள்ளி தேவை என்று போனால் அள்ளி கொடுப்பார் அவர், உடைத்திருந்தால். ஆமாம், கத்திற்கு பயன் பண்ணவதாக அவன் சொல்கிறான். விதையே உடையது அவனுக்கு தெரியாமல் நீ என்ன செய்கிறது, விதைக்காமலே அறுவடை செய்யலான்னு பார்க்குறாரு. அந்த வேலைக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டு சொல்கிறாரு, சோம்பலானவன். அவன் யாரா? ஆண்டவர் ஒரு நாளும் சோம்பலாய் இருக்கிறவன், கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி மூடி வைத்துக் கொண்டு அமைதலாய் இருக்கிறவனை கர்த்தர் ஒரு நாள் வாழ்த்துவது இல்லை. ஆமாம், அவனுக்கு ஆண்டவர் வச்ச பேரு சோம்பேறின்னு ஆண்டு பேர் வச்சிருக்காரு. தேவன் கொடுத்த தாளந்து, தேவன் கொடுத்த திறமைகளை நம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தியே ஆகணும். கர்த்தருக்கு பயன்படுவதாக தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். நம்ம சும்மா ஏதோ ஒரு நாள் ஆராதனைக்கு வரணும், போக வேண்டும், நாம் இருந்து அட்டெண்ட் பண்ணணும், அவர் வீட்டுக்கு போகணும், எல்லாம் செய்யணும், நம்முடைய வேலையை மட்டும் செய்யணும், அதுவல்ல. அது உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு தேவையானதை கற்று செய்திருக்கிறார். ஆனால் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பது சொல்லும்போது, நான் வந்துவிட்டு போவதற்காக ஆலயம், வந்துவிட்டு போவதற்காக ஆராதனை என்பதல்ல. தேவன் கொடுத்த தாளந்து திறமைகளை அந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான துணையோடு அவையெல்லாம் ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பயன்படுத்துவதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த மனிதன் பயன்படுத்துகிறானோ அவன் தான் பட்டயத்தை எப்போதும் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் கொடுத்த இந்த வார்த்தைகளை, இந்த விதைகளை நாம் மற்றவருக்கு என்ன செய்யணும்? அள்ளி தூவ வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அவருடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டு சொல்ல விரும்பினதுன்னா, உங்களுக்கு கொடுத்த தாளந்தை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமாம், அவரை சந்திக்கும் போது நான் அதான் சொல்லுவாங்க, சில பாடுவாங்க, வெறும் கையாய் நான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வெறும் கையாக வரக்கூடாதுன்னா எப்படி? அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்தும் போது நாம் என்ன செய்வதில்லை, வெறுங்கையாய் போவதில்லை. சொன்னார். அடுத்த கிளம்ப சொன்னார், ஏப்பா சோம்பலானவனே, அவர் சொன்னார், எஜமான பிரயுத்தனம் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் என்று எழுதியிருக்கிறாய். நீ அவனுக்கு தெரியும், அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தோம். அப்படியானால் நீ என் பணத்தை எணிச்சிருக்கணும். போன உதாரணம் சொல்லும்போது விற்கிறவன் ஒருத்தர் வச்சிருந்தார். போன உதாரணம் சொல்லும்போது, அந்த கன்னிகை உதாரணம் சொல்லும்போது விற்கிறவன், அந்த ஊழியத்தில் விற்கிறவன் ஒன்று வைத்திருந்தார். இந்த இலையில் அவர் சொல்றாரு, யாரா? காசு கடைக்கார். கர்த்தருக்கு வாங்கி கொண்டவதாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உதாரணப்படுத்துவார். ஊழியங்களை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். ஒரு எல்லையிலே சத்திரக்காரன் சொல்லுகிறார். ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வதற்காக ஆண்டு சொன்ன வார்த்தைகள். அப்போ காசு கடைக்காரன் என்ன அப்படின்னா, வட்டி கொடுத்து வாங்குறார். வட்டி கொடுத்து, ஒருவேளை நமக்கு திறமை இல்லை வச்சுக்கோமே, அதை பயன்படுத்தக்கூடிய ஆண்டு நமக்கு ஏதோ கொடுத்துட்டாரு, அதை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தெரியலை, பரவாயில்ல, தெரியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் தெரிந்தவற்றை போகணும். முதல்ல எங்கே போகணும்? தெரிஞ்சவங்ககிட்ட என்ன செய்யணும்? போகணும். அப்போ நம்ம கையில் பணம் இருக்குது, பணத்தை வைத்து இன்னும் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் நமக்கு இல்லாவிட்டால் சம்பாதிக்கக்கூடிய ஒருவனை என்ன செய்யணும்? தேடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றாரு, இது தேவனுடைய காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொல்லுகிறபடினாலே காசு கடைக்காரன்னு சொல்லும் போது வேற யாரும் சொல்ல, அங்கே இருக்கிற ஊழியக்காரன் ஒருவன் இருக்கிறான்.
உனக்கு திறமை இல்லை, உனக்கு பயன்படுத்த திறமை கொடுத்துருக்கிறார். பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது பயன்படுத்தக்கூடியதான தைரியம் இல்லாத இருக்கலாம், பயன்படுத்தக்கூடியதான அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு காசை கொண்டு போய் நேராக போய் பாஸ்டர் அல்லது ஊழியக்காரனே, எனக்கு இதை பயன்படுத்த தெரியலை, எனக்கு ஆண்டு விடுபட்ட தாளத்தை நினைச்சிருக்கிறார் கொடுத்துருவேன். நல்லா பாடக்கூடிய திறமை, இசை மீட்டக்கூடிய திறமை, பிரசங்கிக்கூடிய திறமை, வசனம் சொல்லக்கூடிய திறமை, நல்ல டீச் பண்ணக்கூடிய திறமை, எனக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன், இதை கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இதை எனக்கு எப்படி செய்யணும் தெரியல, ஆனால் ஆண்டருக்காக என்ன செய்யணும், நான் பயன்பட வேண்டும். என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா காசு கடைக்காரர் யோசிப்பார். அப்போ அவர் சொல்ல வார்த்தையை பாருங்கள், காசு கடைக்காரர் போட்டால் என்ன செய்வாங்க, வட்டியோடு என்ன செய்வாங்க, வாங்கியிருப்பாங்க. அவருக்கு அது தேவை என்னன்னா, நீ உனக்கு கொடுத்த தாளந்து திறமை வைத்து இன்னும் ஒன்று என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் என்ன செய்யணும், சம்பாதித்திருக்க வேண்டும். எந்த வகையில் ஒருத்தனை கொடுத்துட்டேன்னா அவன் என்ன செய்வான், அவன் வட்டிக்கு போட்டுருவான். வட்டிக்கு போட்டான் அவனும் பலன் அடைவான், உனக்கு எதை கொடுப்பான், ஆண்டு சொல்லுது தான். அவன் பலன் அடைஞ்சிட்டு போகிறான், விட்டுரு, அவனை விட்டுரு. கட்டாயம் உனக்கு என்ன கிடைக்கும், இவன் கொடுத்த ஒரு தாளந்து கொடுத்த உடனே அவன் என்ன செய்வான், பயன்படுத்தும் போது இவனையும் வச்சுக்குவான். பயன்படுத்தும் போது ஒரு 10 ஆத்மா கிடைக்கும்போது அந்த 10 ஆத்மாவுடைய எண்ணிக்கையில் ஆண்டவர் கணக்கு வைக்கும்போது அவனுக்கு 5 வச்சுக்குவார். கூட்டிகிட்டு போய் பயன்படுத்தினா பாருங்க, இவனுக்கு ஒரு 5 வச்சுக்குவார். அப்போ அவன் நினைப்பார், இவனால் நமக்கு ஒரு 5 லாபம், இவனால் நமக்கு ஒரு 5 காசு கடைக்காரன் லாபம். சரி, ஆனால் இவனுக்கு வீணாக போகலை, இவனுக்கு 5 என்னது வரும்போது, ஆண்டவரே நான் உழைத்தேன், நான் எல்லாம் பண்ணேன், எனக்கு முடியலை, நஷ்டம் வர்ற மாதிரி இருந்தது, அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் காசு கடைக்காரன் கொடுத்துட்டேன், அவன் எல்லாம் போட்டு எடுத்தான், எனக்கு ஒரு தாளந்து, எனக்கு இன்னொரு 1/2 தாளந்து தான் சம்பாதிக்க முடிஞ்சது ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு வேளை கத்த நினைச்சிருப்பார். ஒரு வேளை அது எப்படின்னு தெரியாது, ஒரு வேளை கத்த நினைச்சிருப்பார். உழைத்த உழைப்பிற்கு, பிரயாசப்பட்டதான காரியங்களுக்கு கட்டாயம் பலன் கொடுத்துருப்பார். அவர் எவ்வளோங்கிறது அவர் கேட்கல, வட்டியோடு நினைச்சிருப்பேன். ஒன்று கூடவும் இருக்கலாம், ஒரு தாளம் தாண்டி இன்னும் 2 தாளந்தாவும் இருக்கலாம், இல்லை ஒரு தாளந்து குறைந்து 1/2 தாளந்தாவும் இருக்கலாம். அவர் சொன்னது வட்டியோடு நினைச்சிருப்பேன், கட்டாயம் உன் மூலம் ஒரு பலனை நான் அடைந்திருப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு நல்ல கிருபை தாளந்து கொடுத்துருக்கிறார். நாம் மூடி வைத்து கொண்டு தூங்கக்கூடாது, மூடி வைத்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. எந்த வகையாயிலும் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஆமாம், அது ஆத்துமாதாய பணிக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எந்த வகையில் பயன்படுத்த முடியுமோ அந்த வகையில் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஆமாம், ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக அவர் வருகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மறைவான அனுபவங்கள் அதெல்லாம் ஒன்றில் பார்த்தோம். இதில் ஆண்டு வரும்போது கணக்கு கேட்க வருவார். ஆமாம், அவர் வருகை குறித்து எப்போ வரான்னு தெரியாது, ஆனால் வரும்போது கணக்கு கேட்பார். கணக்கு கொடுப்பதற்கு நீங்களும் நானும் எல்லா வகையிலும் ஆயத்தமாக இருப்போமாக. ஆமாம், இந்த ராத்திரி உள்ள ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். அப்போ தாளந்தை கொடுத்தது அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அதோடு நாமும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தப்படுவதற்காக. தாளந்து இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, திறமை இல்லைன்னு யாருமே என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும், கட்டாயம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? ஆண்டு வர நாட்களிலே நல்ல தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்த கற்று உதவி செய்வாராக. ஆமாம், நல்ல ஜெபம்னா நல்ல ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சில் வச்சு நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேத வசனத்தினை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா, கற்றுக் கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா, கற்றுக் கொடுங்க. இல்லை, நல்ல பாடல் ஏற்றக்கூடிய கிருபை கொடுத்தாரு, நல்ல பாடலை ஏற்றுங்க, கர்த்தருக்காக முன் வைங்க. ஆமாம், என்னென்ன கிருபை கொடுத்துருக்காரு, நான் இதை 1-2 தான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டு கொடுத்த கிருபைகள் தாளத்தில் விதவிதமான முறைகளில் இருக்கிறது. எவைகளை பயன்படுத்த முடியுமோ அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம். கணக்கு கேட்கும் வரக்கூடிய எஜமான் ஒரு நாள் வருகிறார், அவரை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியோடு செல்ல உதவி செய்வாராக. ஆமாம், தீவெட்டி வச்சுருந்தாங்க, பற்ற வச்ச உடனே மகிழ்ச்சியோடு சந்தித்தது போல நம்ம கையில் பிரதிபலனை நம் கொடுத்த தேவன் கொடுத்த கிருபைகளை தாளந்து பயன்படுத்தி மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம், நம்ம நான் எழுதுறோம் பண்ணுமா. அவர் கொடுத்த தாளந்து கர்த்தருக்கென்று பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பணத்தை புதைத்து வைத்தார். நேரத்தில் சொல்ல நம்மெல்லாம் கணக்கு கொடுக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது.
அதை குறித்து கணக்கு ஒப்புவிப்பதும், அந்த காரியத்தை குறித்து கரிசனை செலுத்துவதும், அதில் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தும். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவர் நீ என்ன கொடுத்துருக்க, ஒருவேளை எனக்கு தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க. கர்த்தர் அந்த வாய்ப்பை பயன்படுத்த ஏற்படுத்தி தருவார். ஒன்று வாய்ப்புக்கு நாம் ஒன்று போக வேண்டும், இல்லை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த தாளந்தை வைத்து பயன்படுத்தி கொள்வோமா, அது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தரும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். இந்த வாய்ப்புகள் எங்கெங்கே கிடைக்குதோ பயன்படுத்திடணும். பவுலுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். வசனத்தை பிரசங்கிக்கும்படியான கிருபையில் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அவருடைய பிரசங்கத்தினுடைய தன்மை, பிரசங்கத்தினுடைய மேன்மை, வேத சத்தியங்கள், நியாயப்பிரமாண திட்டங்கள் எல்லாம் நல்லா அறிந்திருந்தவன். அதான் பேதுரு சொல்லும்போது அவனுடைய பிரசங்கங்கள், அவனுடைய வசனங்கள் மாற யோசனை உள்ளது. அவன் சரீர தோற்றம் அற்பமானது. சரீர தோற்றத்தை பார்த்தவொடனே இவ்வளோ பிரசங்கிப்பான்னு தெரியாது. ஆனால் பிரசங்கிக்கும் போது தேசம் கலங்கினது. அதுக்கு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டான். சிறைச்சாலையில் இருக்கும்போது பயன்படுத்தினான். அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போதும் பயன்படுத்தினான். மாசு மேடையில் வரும்போது ஞானிகளுக்கும் அதை பயன்படுத்தினான். எந்தெந்த எல்லையில் வாய்ப்பு கிடைக்குதோ அவன் பயன்படுத்தினான். நமக்கு வாய்ப்பு தேடி வரலாம், இல்லது நாம் வாய்ப்பை தேடி போக வேண்டும். இல்லை, வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தருக்கு பயமானவதான் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு நாளும் தேவன் கொடுத்ததை புதைத்து வைக்க வேண்டாம். எந்த வகையாலும் பயன்படுத்துவோமாக, எந்த வகையாலும் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த சப்தத்தை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததை நான் பயன்படுத்த வேண்டும் ஐயா. பிரைஸ் சொல்லுவோம். ஜெபா. கிருபை நல்ல தெய்வமே, ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம். மட்டுமா இப்படி வார்த்தை கேட்பதற்கு கர்த்தர் எங்களை பாராட்ட கிருபை நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கொடுத்த தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்த கிருபை தருவீராக. அதை புதைத்து வைக்காதபடி கர்த்தரின் மகிமைக்காக, ராஜ்யத்தின் மகிமைக்காக, சபை பக்தி விருத்திக்காக, அழிந்து வரும் ஆத்துமாக்களுடைய மீட்புக்காக பயன்படுத்த கிருபை தருவீராக. வசந்த கேட்ட சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதிர் எல்லாரும் ஓட்ட முடியும்பதாக உமக்காய் ஓட கிருபை தருவீராக. கொடுத்த தாளந்து 1, 2, 5 அதை ஆண்டவரே இந்த நாட்கள் பயன்படுத்த கிருபை தருவீராக. கடந்த 6 மாத காலங்கள் நாங்கள் பயன்பட்ட அளவை காட்டிலும் மீதிலிருந்து 6 மாத காலத்திலிருந்து ஆண்டவரே ஜீவியங்கள் புதிய மாற்றம் வரட்டும். கிறிஸ்துவுக்காய் ஓடக்கூடிய கிருபைகளை தருவீராக. விதைக்கப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 பலன் தருவேன்மா ஜபிக்கிறோம். தொடர்ந்து கேட்ட வசனங்களை நாங்கள் சிந்தித்து செயல்பட கிருபை தருவீராக. நாங்கள் யாரும் சோம்பேறி இராதபடி சுறுசுறுப்பாக இருந்து நம்முடைய நாமத்தை மையப்படுத்த ராஜ்யத்தை கட்ட தேவையான எல்லா ஆற்ற தருவீராக. இந்த நாட்களில் உள்ளவங்களுக்கு பயங்கள், கலக்கங்கள், சோர்வுகள் எல்லா கத்தை அகற்றி போட்டு ஆண்டவரே மீட்பு உயிரோடு நிச்சயத்தோடு மக்கள் ஓட கிருபை தரவேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து கத்த கிரியை செய்வீராக. வசனம் கேட்ட எல்லாரும் ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ளும் ஆலயம் கேட்ட எல்லா பிள்ளைகளும் செயல்பட கத்த கிருபை தருவீராக. செயல்பட்டு எப்படியாவது நல்ல நாம் மைப்பட, ராஜ்யம் கட்டப்பட ஒவ்வொரு கத்திர ஒவ்வொரு அவயமாய் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்வீராக. தொடர்ந்து நல்ல நாம் மாத்திரம் மைப்படட்டும். தாழ்த்தி கொடுக்கிறோம். மீட்பராகிய ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாமே சொல்லுவோமாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலவாணி மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.